ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வித்தியாசமான வீடியோ தான். க்ரீன் ஃப்ளாக்ஸ். பொதுவாக இந்த க்ரீன் ஃப்ளாக்ஸ் எதை வச்சு நம்ம க்ரீன் ஃப்ளாக்ஸாக என்ன தெரியும்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து சைன்லாம் கொடுக்குறாங்க, கா அது அந்த மாதிரி எனக்குமே அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதை தவிர்த்து பார்க்கச்சில எவ்வளவோ இருக்குல்ல. நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப 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 ரிலேட்டடாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்றைக்குமே சொல்ல போகிறேன்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஆரம்பம் இங்கே இருக்குல்ல, அதுக்கு வரேன். க்ரீன் ஃப்ளாக்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னா, பொதுவாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கூட, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். எனக்கு கிடையாது, பட் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா மொதல் எங்கே ஆரம்பிக்கனா, நம்ம 1லேருந்து 5th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, அங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜோனில் கிடச்சிருப்பாங்க பசங்க. அந்த டைம் இது சரி, இது தப்பு, இது ரொம்ப சேட்டை பண்ணது, ரொம்ப அமைதியாக இருக்கிறதுன்றது ஒரு சில விஷயம் நடக்கும். அது வந்து ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ தனித்தனியாக நடந்திருக்கும் சொல்லப்போனால். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபுல்லாக பாய் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். பாய் ஸ்கூல் தான். பசங்க கூட தான் இருக்கிறது ஃபுல் டைமு. கலாச்சிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, நக்கல் அடிச்சுக்கிட்டு, கிளாஸை கவனிக்காமல் இருக்கிறது, அப்படி நடக்கும். எப்போ நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் இந்த கொஞ்சம் தெளிவு வரும்ல, அந்த 5th தான். அது வரைக்கும் ஒரு மக்கா தான் இருந்தேன். அது வரைக்கும் தெளிவுற வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு மேக்ஸில் ஒரு போர்டில் வந்துட்டு ஒன்று சால்வ் பண்ண சொல்லுவாங்க, கூட்ட சொல்லுவாங்க. 2 × 2 4 அப்படி அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போட்டிருப்போம். கையில் தட்டுவாங்க. அது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, பரவாயில்லடா நமக்கெல்லாம் கை தட்டுறாங்களே அப்படி. அந்த டைம் அங்கே ஆரம்பித்த காம்ப்ளிமெண்ட்டு இப்போ வரைக்குமே அதே எக்ஸைட்மெண்ட்டு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 6th to 12th நீங்கள் வந்தீங்கன்னா, இது சொல்கிறதா வந்து என்னையை வச்சு சொல்கிறேன். இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்குமே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கும். நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு கூட யோசிச்சு பார்ப்பீங்க, ஆமாம் அப்படி சொன்னால் ஆமாம் இல்லை, இப்படி இந்த டைம் இப்படி ஒருத்தங்க இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுன்றது வந்து நம்ம தெரிஞ்சவங்க தான் கொடுக்கணும் இல்லை, யாருன்னே தெரியாது. அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க, ஆனால் யாருன்னே தெரியாது இல்லை. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். உங்களே வந்து ஒரு இடத்துல வச்சு நிறுத்தி பேசுகிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் செய்கிற விஷயங்களில் பொறுத்துமே இருக்குது. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுவும் தெரியாமல் பண்ணுறீங்க, விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு வந்து அன்றைக்கி அவன் அது பண்ணால் நீங்கள் யாருமே வரல அப்படின்னு ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறேனே. அடுத்து வாங்க கதையை அங்கே விட்டேன். 6th to 12th நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒன்று நடக்கும். ஏன்னா அப்பவும் பாய் ஸ்கூல் தான். இந்த டியூஷன்லாம் போவோம்ல, அந்த டைமில் நம்ம மேடமோ சாரோ ஃபஸ்ட் லவ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அதுக்கு பேர் லவ்னே தெரியாது, ஆனால் அப்படி இருந்திருக்கும். ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம் அது வந்து என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட பேசணும், நம்மளாக போய் பேசினா இதான் நினச்சிப்பாங்களோ, இது அப்போவே தோண ஆரம்பிச்சிடும். அந்த பெர்சனே நம்ம வந்து பேசும்போது யூ ஃபீல் லைக், அது ஒரு அப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி அவங்கள வந்து பேசுகிறாங்க, எப்பாடு நம்மளை ஏதோ பண்ணிட்டேன்ட்டா அப்படிலாம் ஒரு தோணும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது. அதாவது லைஃப்பில் வர்ற ஒரு சில விஷயம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. ஸ்டேவில் நிற்கிறது அவங்களோட மெமரிஸு, அது மட்டும்தான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்தப்பறம் காலேஜுன்னு ஒன்று வருது. அந்த காலேஜில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கணும். நீ ஒரு சப்ஜெக்டில் ஒரு 2-3 அறிவு இருந்துச்சுன்னா கவலைப்படாத, அடுத்ததில் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடலான்னு அவங்க எடுத்து சொல்கிறது. ஒரு சிலர் சொல்கிறதே கொஞ்சம் என்ன, நம்ம இப்போ சொல்கிறது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பேசுகிறதால வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள வச்சுட்டு நமக்கு சில நோட்ஸ் தான் அனுப்பி விட்ருவாங்க. அதெல்லாம் நல்லா இருப்படா, நீ உன் ஃபேமிலி நல்லா இருக்கும்டா அப்படின்னு நமக்கு சொல்லத்தானோ, இவன்ட்டு என்னத்தை சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தானே அதெல்லாம் இருக்கும். அப்புறம் சொன்ன மாதிரி
ஒருத்தங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஃபஸ்ட்டு லவ்வு, ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு, மொத தன்னை வந்து பாராட்டினவங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன எல்லாத்தையுமே எல்லாருமே அப்படியே மைண்டில் இருப்பாங்க. அது வந்து அது ஒரு மெமரியாகவே ஸ்டோர் ஆகி அழிய முடியாத மாதிரி ஒரு பிக்சராக இருக்கும் உங்கள் இமேஜில், உங்கள் மெமரியில், மெமரி பவரில். அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் வருஷம் ரொம்ப வருஷங்க அப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து ரேண்டமாக எங்கேயாவது பார்க்கும்போதோ அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு போமான்னா, அப்போ இப்படி சொன்னாங்க, இப்போ இப்படி அப்போ சொன்னதுக்கும் இப்போ இவங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். உருவத்தில் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம், வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு சில நம்மளே என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் மாறிட்ட, முன்னெல்லாம் நான் பேசுவேன், இப்போலாம் ரொம்ப அமைதியாக இருக்கேன்னா, அது என்னை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, நெகட்டிவிட்டீஸு, பிரச்சனை, அதெல்லாம் மாற்றிடும். அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும். ஆனால் மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்து பார்க்கும்போது இவன் இன்னும் அப்படியே இருக்கான்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு இல்லை, ஃபேமிலிக்குள்ளே, வெளியேனா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம புதுசாக 4 இடத்துல போய் நின்றுட்டு பேசுகிறோம்ல, ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறோம், அங்கே நம்ம பேசுகிற விதத்தில் வந்து எல்லோரும் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போன்றதில் ஒவ்வொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வேறு மாதிரி தெரியும். ஒருத்தங்க நம்ம ரொம்ப சாஃப்டாக தெரியும், இன்னொருத்தங்க வந்து ரொம்ப நம்ம கோபமான ஒருத்தன் மாதிரி தெரியும், இன்னொருத்தங்க நம்ம சைலண்ட்டாக தெரியும், இன்னொருத்தங்க நம்ம ஒரு ஆளே தெரிய மாட்டோம் இருக்கும். ஸோ க்ரீன் ஃப்ளாக்ஸ் லைஃப்பில் இன்னும் இவ்வளோ இருக்குது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது எப்படின்னா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, நீ இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா நல்லா இருந்துச்சு, நீ இந்த மாதிரி பேசு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி இந்த ஷர்ட்டில் அந்த அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த பையனுக்கு ஒரு பையனாக யோசிச்சு பார்க்க உள்ளே விழுந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வார்த்தைகள் சொல்ல முடியலையே, அது ஒரு மாதிரி இருக்குங்க. அது அதே மாதிரி ஒரு பொண்ணு, தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஒரு சேரீயில் வருதா, தனக்கு என்ன சொல்ல, என்ன எப்படி சொல்கிறது, தனக்கு பிடிச்ச பொண்ணு சேரீயில் வந்தாலோ, தனக்கு ஒரு 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 விஷயத்தை பற்றி பேசியிருந்தாலோ, தன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை தன்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணுறதால வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சொல்லலாமே, அப்படி இருக்கச்சில் வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து லவ்வு அது மட்டும் இல்லை, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. ஒரு சிஸ்டர் பிரதர்ஸு அவங்க பாண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது 2 பக்கமே இருந்துட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது அந்தந்த இடத்துலேருந்து அவங்கவுங்களுக்கு அது அந்த ஃபீல் எப்படின்னா, அந்த டைம் அந்த ஃபீலை வந்து நினச்சி ஒரு 2-3 மாதத்துக்கு நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குது. நான் இப்போ சொன்னதுலேருந்துமே இன்னும் விட்டது நிறைய இது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில க்ரீன் ஃப்ளாக்ஸ் எந்தெந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு ஷார்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு என் லைஃப்பில் இன்ஸ்ட் வந்து போனதெல்லாம் இவ்வளோ அம்புட்டு தான். உங்களுக்கு நடந்திருக்கலாம், அதை நீங்கள் வந்து சொல்லணும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அது என்னென்னு, அதனால் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன் இந்த வீடியோ. ஏன்னா இன்னும் இவ்வளோ பேசிட்டே போகலாம். இதோட கண்டினியூஸாக அடுத்தடுத்து பார்ட் 2, 3 வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ தான் ஏதோ இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க, பாரம் சொன்னதான் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பிடிச்ச மெசேஜ் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, சேஃபாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, டேக் கேர்.